நீங்கள் பார்க்குறது வந்து மிளகு. இது வந்து பன்னியூர்னு ஃபைன்னு ஒரு ரகம் இது. அதில் தான் நான் வந்து பயிர் பண்ணியிருக்கிறேன். காடு ஃபுல்லாக போட்டிருக்கிறோம். இப்போ இது வந்து ஜனவரி டைமில் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் நாங்கள். இப்போ தேக்கு மரத்தில் நான் ஏற்றிருக்கிறேன். எல்லா மரத்துலையும் ஏற்றலாம். நான் தேக்கு மரத்தில் இந்த மிளகு ஏற்றிருக்கிறேன். பாக்கில் இருக்குது, அப்புறம் தென்னை மரத்துல இருக்குது. இவ்வளோ நீட்டாக சிலர் இருக்கு நான் மிளகு காரணம் என்ன? அந்த அளவுக்கு ஊட்டம் கொடுத்தனா கண்டிப்பாக நல்லா வருங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆக்சுவலாக இது கம்மி தான். இன்னும் ஒரு 8 இன்ச் வரைக்கும் கூடலாம் திரி இறங்கும். எங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து திரி இறங்குற நேரத்தில் மழை சரியாக இல்லாதனால எங்களுக்கு வந்து திரி நிறைய வேஸ்ட் ஆகி 2வது நின்ன திரி தான் இது. இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். பருப்பு வந்து ஒன்றுது வந்து ரொம்ப முத்தி இருக்கும், ஒன்றுத்துல வந்து பிஞ்சாக இருக்கும். அது என்ன காரணம்னா மழை வந்து சரியான டைமில் கண்டினியூவாக பெய்யாதனால ஃபஸ்ட்டு திரி நின்றுச்சு. அப்புறம் 2வது இறங்குற திரிக்கு தான் இப்போ வந்து மிளகு நிறைய பார்க்குறது தெரியுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருவெட்டாக இருக்கும். ஆமாம். இதெல்லாம் வந்து சின்னதாக இருக்கும். அது மாதிரி 2ஆ எங்களுக்கு வந்து இந்த தடவை வந்துருச்சு. இதோட காரம்லாம் எப்படின்னா? நல்ல காரம் இருக்கும். சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் காரம் வந்து நல்ல காரமாக இருக்கும். இதுவும் இப்போ உங்கள் ஷாப்லேயே விற்கிறீங்க? ஆமாம், எங்கள் ஷாப்பில் கொடுக்குறோம் நாங்கள். இது சீசனுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சேல் இதை பண்ணுறோம். பறித்து எப்படி நான் இது பண்ணுவீங்க? இதை நாங்கள் வந்து பறித்து நல்லா பழுத்து இந்த கொடியிலேயே வந்து ஓரளவுக்கு பழுத்துருச்சுன்னா பழுத்ததெல்லாம் நாங்கள் வந்து பறிச்சிருவோம். பறிச்சுட்டு ஒரு 1 மினிட் ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணிட்டோன்னா மேலே இருக்கிற ஸ்கின் மட்டும் வெந்துடும். அப்போ காய வச்சோன்னா கருகருன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. அதான் வந்து கருப்பு மிளகு. இதே மிளகை வந்து தண்ணியில் போட்டு நல்லா அமுத்தி வச்சு மேலே இருக்க தோலை மட்டும் உரிச்சு எடுத்துட்டா அது வந்து ஒயிட் பெப்பர். இந்த பெப்பர் தான் உங்களுக்கு. மேலே இருக்க ஸ்கின் வந்து எடுத்துட்டா அது வந்து ஒயிட் பெப்பர். இந்த ஸ்கின்னே வந்து பேர்ன் பண்ணிட்டா அது வந்து பிளாக் பெப்பர். இந்த பச்சையாக பிச்சு வச்சேன்னா பச்சை மிளகு உங்களுக்கு வந்து ஊறுகாய் போடுறதுக்குலாம் யூஸ் ஆகும். இதுலேயும் ஊறுகாய் போடுறாங்க. இது வந்து அப்படியே பச்சையாக பறித்து அப்படியே நம்ம வந்து சால்ட்டு அந்த வினிகர் அந்த மாதிரிலாம் ஆயிரத்தில் போட்டு சீல் பண்ணிட்டாங்கன்னா பெப்பர் ஊறுகாய் ரெடி பண்ணுறாங்க. இப்போ இந்த மிளகுல வச்சு நீங்கள் என்னென்னலாம் மதிப்பீடு பண்ணுறீங்க? இப்போ நாங்கள் வந்து மிளகுல வந்து நாங்கள் எங்கள் ஷாப்புக்கு தேவையான பெப்பர் மசாலாவுக்கு தேவையான பவுடர் எல்லாமே நாங்கள் இதில் எடுத்துடுறோம். அப்புறம் வந்து மிளகா நாங்கள் வந்து சேல் பண்ணுறோம். அப்புறம் இதுக்கு மேலே இருக்கிற அந்த தோல் மாதிரி இந்த திரி எடுத்ததுக்கப்புறம் மிளகுலாம் எடுத்ததுக்கப்புறம் திரி இருக்கும், காம்பு. அந்த காம்பை வந்து இங்கே வந்து வாங்கிக்கிறாங்க. இப்போ உங்கள் நம்பர் தான் சொல்லுங்கள். என் நம்பர் வந்து 9440 60 619.